வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொடிகாமம் பகுதியில் கேரளா கஞ்சா மீட்பு, 7 பேர் கைது. யாழில் 60 பவுன்களுக்கு மேற்பட்ட நகைகள் திருட்டு, போராட்டத்தில் குதித்த மக்கள். கனடாவில் நிலநடுக்கம் பதிவு. அடுத்த வருடம் முதல் முட்டைக்கு வெட் வரி. கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக் கொலை. நெல்லியடியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 17 பேர் கைது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட சோதனையில் 87 கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் சூரிய பண்டாராவின் வழிகாட்டலில் சாவகச்சேரி காவல்துறையினால் குறித்த கைது நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சங்குப்பட்டி பாலத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது காருக்குள் சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 500 கிராம் கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதன் போது இலங்கை போக்குவரத்து சபையினர் கடமையாற்றும் வவுனியாவைச் சேர்ந்த 47 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கொடிகாமத்தில் வசிக்கும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் ஒருவரே தனக்கு கஞ்சா விநியோகம் செய்ததாக சந்தேக நபர் தெரிவித்தார். இரத்த புற்றுநோய் மற்றும் அதனோடு இணைந்த நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்கக்கூடிய என்பு மற்றும் மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் இவ்வாறான சிகிச்சை நிலையம் மகரகம வைத்தியசாலை மற்றும் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலை ஆகிய 2 மாத்திரம் காணப்படுகிறது. இது இலங்கையின் 3ஆம் நிலையமாக பதிவு செய்யப்படுவதோடு இவ்வாறான சிகிச்சையை தனியார் வைத்தியசாலை அல்லது இந்தியா போன்ற வெளிநாடுகளில் பெறுவதாயின் பல மில்லியன் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சிகிச்சை நிலையம் 2 விசேட படுக்கை அறைகளை கொண்டுள்ளது. ஆகவே மாதம் ஒன்றில் 2 மாத்திரமே சிகிச்சை செய்ய முடியும். சுகாதார அமைச்சின் வழிகாட்டலின் அடிப்படையில் வைத்திய நிபுணர்களின் கடுமையான முயற்சியில் பல சிரமங்களுக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டதுடன் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவினால் வைபவ ரீதியாக எதிர்வரும் வாரம் திறந்து வைக்கப்பட உள்ளது. யாழ் ஊராகத்துறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட புளியங்கூடல் முத்து விநாயகர் ஆலயத்தில் சுமார் 60 பவுன்களுக்கு மேற்பட்ட நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புளியங்குழல் சந்தையிலிருந்து ஆரம்பமான குறித்த மக்கள் பேரணி பிரதான வழியாக நேற்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் முத்து விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்துள்ளது. ஆலயத்தில் முகவாயிலில் பிள்ளையாரின் நகை பணம் களவாடியமை, வீதிக்கு கொண்டு வா என்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஆண் பெண் இருபாலரும் சிறிது தேங்காய் உடைத்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், எமது ஆலயத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு திருட்டுச் சம்பவமாக கருத நிலையில் குறித்த நகைகளையும் பணங்களையும் திருடியவர்கள் ஆலய நிர்வாகத்தில் உள்ளவர்கள்தான் என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு குமுணுமுனையில் உள்ள கொட்டுக்கிணற்று பிள்ளையார் கோவில் முன்றலில் நெல் கொள்வனவு நடைபெற்று வருகிறது. தண்ணி முறிப்பு வயல் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சிறுபோக நெற்செய்கை அறுவடை நடைபெற்று வருகிறது. அறுவடையின் மூலம் பெறப்படும் சிறுபோக நெல்லினை குமுளமுனை கொட்டு கிணற்று பிள்ளையார் கோவிலுக்கு முன்றலில் கொள்வனவாளர்களால் கொள்வனவு செய்யப்பட்டு வருவதை அவதானிக்கப்படுகிறது. தண்ணி முறிப்பு வயல் நிலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல இடங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெற்செய்கையில் ஈடுபட்டு வந்த போதும் குமுணமுனை மக்களின் வயல் நிலங்கள் அதிகமாக இருக்கின்றது. அத்தோடு அவரது கால்நடைகளை பராமரிக்கும் இடமாகவும் அவற்றுக்கான மேய்ச்சல் தளமாகவும் தண்ணி முறிப்பு வயல் சார்ந்த நிலங்கள் இருக்கின்றன. தண்ணி முறிப்பு வயல் நிலங்களுக்கு சென்று வரும் விவசாயிகள் கொட்டுக்கிணற்று பிள்ளையாரை வழிபட்டு செல்வது வழமை. அந்த விவசாயிகளுக்கும் குமுணமுனை கொட்டுக்கிணற்று விநாயகருக்கும் அதிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாக குமுணமுனையைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால் நெல் விற்பனையை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் கோவில் முன்றலில் செய்து கொள்வதில் எல்லோரிடமும் நல்ல ஒத்திசைவு இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தண்ணி முறிப்பு வயலுக்கு செல்லும் பாதைகளில் சீரின்மையால் பார்வை ஊதிகள் சென்று வருவதில் பாரிய இடர்கள் எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாக குணமுனையிலிருந்து தண்ணி முறிப்பு குளம் வரையான பிரதான பாதையும் போக்குவரத்துக்கு ஏற்றதாக இல்லை என தண்ணி முறிப்பு விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தண்ணி முறிப்பு வயல் நிலங்களில் அறுவடையாக நெல்லினையும் கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலயம் வரை உழவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து கொள்வனவாளர்களிடம் கொடுக்க நேரிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளனர். கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் சில நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. மாகாணத்தில் கரையோர பகுதிகளில் இவ்வாறு நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த நிலநடுக்கங்கள் காரணமாக சுனாமி அபாயம் கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
6.4 ரிக்டர் அளவில் முதலாவது நில அளவு பதிவானதாக அமெரிக்க மற்றும் கனடிய பூமி அதிர்வு கண்காணிப்பு நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. முதல் நில அதிர்வு பதிவாகி 30 நிமிடங்களில் மேலும் ஒரு நில அதிர்வு பதிவாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த நில அதிர்வு 4.3 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தீவு பகுதியில் கரையோரங்களில் சில நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. கனடாவில் தமிழொருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர். சில தினங்களுக்கு முன்னர் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார். பிகேடிங் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான சுலக்சன் செல்வசிங்கம் என்பவரையும் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் ஸ்காப்ரோவில் போர்டன் அவென்யூ அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது சுலக்சன் அமைந்திருந்த வாகனத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலைய சுவரிலும் துப்பாக்கி சின்னங்கள் காயங்கள் காணப்பட்டன. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் அல்லது சந்தேக நபர் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இச்சம்பவம் குறித்த விசாரணைகளை டொரண்டோ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசம் கடந்த 10ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் இறுதி தேதி நேற்று வரை நீடிக்கப்பட்டது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தினூடாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் அறிவித்திருந்தது. இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியா பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகும் சரிகமபா நிகழ்ச்சியில் பாடகர்களுடன் ஈழக்குயில் கில்மிஷா எடுத்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. சரிகமபா பாடல்கள் வீரபாண்டி முதல் இலங்கை லோகேஷன் வரை அனைவரையும் கில்மிஷா நேரில் சந்தித்துள்ளார். இதேவேளை சென்ற ஆண்டு ஒளிபரப்பான சரிகமபா லிட்டில் ஜாம்ஸ் சீசன் 3 நிகழ்ச்சியின் மூலம் ஈழத்துக்குயிலான கில்மிஷா பிரபலமடைந்தார். மேலும் அந்த போட்டியில் டைட்டில் வின்னர் என்ற பட்டத்தை வென்றார். இவ்வாறு இருக்கையில் சில தினங்களுக்கு முன் இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக கில்மிஷா இந்தியா சென்றிருந்தார். மேலும் சரிகமபா பாடகர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது. இவ்வாறான நிலையில் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட குறித்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இலங்கையில் புதிய சட்டமா அதிபராக AK பரீந்த ரணசிங்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையிலேயே இவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் அடுத்த வருடம் முதல் முட்டைக்கு வரி அரசு விதிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக முட்டை விலை அதிகரிக்கலாம் என்று முட்டை உற்பத்தியாளர் சங்கம் என கூறி ஒரு குறிப்பிட்ட சங்கம் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு வரி மேலும் உயர்த்தப்படும் திட்டம் இல்லை என்றும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நெல்லியடி பகுதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று அதிகாலை நெல்லியடி துண்ணாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ராணுவம், போலீஸ், மோப்பநாய்களின் உதவியுடன் குறித்த 17 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட திறந்த பிடியாணைகள், சட்டவிரோத மதுபான விற்பனையாளர்கள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் என மொத்தம் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.